செஷன் ரெக்கார்டும் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ப்ரீ பேட்ச் எல்லா பேட்சும் எல்லா மெம்பர்ஸும் வந்திருக்கீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக இந்த கிளாஸை பற்றியோ அதை இதுன்னு இதை பற்றி நான் பேசாமல் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 மினிட்ஸ் கொஞ்சம் முக்கியமான விஷயம், ஒரு ரியாலிட்டியாக பேச வேண்டிய விஷயங்களை நான் பேசி உங்களுக்கும் சில விஷயம் நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த விஷயங்களை கொஞ்சம் கோத்ரூ பண்ணலான்ற மாதிரி யோசிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நான் டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரீசெண்ட் டேஸாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நம்மளுடைய கம்யூனிட்டி வந்து பெரிய லெவலில், ஐ மீன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எந்த ஒரு டிஸ்கஷனும் இல்லாமல் நானும் சரியா கிளாஸஸ் வர முடியாமல் நீங்களும் பெருசாக எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் ஆக்சுவலாக எல்லாருமே இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக குவைட் பண்ணுற அந்த ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. அதான் ரியாலிட்டி. நீங்கள் என்கிட்ட சொல்ல அப்படின்னாலும் எனக்கு அது தெரியும். ஓகேங்களா? சில பேருக்கு வந்து இந்த ட்ரேடிங்லேயே கூட அந்த கான்செப்ட் அடுத்து எப்படி மூவ் ஆன் பண்ணணும்னு தெரியாது. ஒரு ஸ்டேஜில் போயிட்டு அப்படியே ஸ்டக் ஆகிட்டு நின்றுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவீங்க. இதான் ரியாலிட்டி. நீங்க இதையும் புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பா எல்லாருமே ஸ்டக்ல இருப்போம். ஓகேங்களா? நானும் அந்த ஸ்டேஜில் இருந்தேன். அதை தாண்டி நம்ம கொஞ்சம் வரணும். பட் அந்த டைம்ல எனக்கு அந்த சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை. இந்த டைம்ல நான் உங்களுக்கு இருக்கிறப்போ அதை நான் உங்களுக்கு தெரியணும், எப்படி நம்ம அதை கோத்ரூ பண்ணோம், அது எப்படி வரணும்ன்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் பெஸ்ட்டாக நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஒரு விஷயம் நான் ப்ரொவைட் பண்றேன். இப்போ நம்மளுடைய கான்செப்டா நீங்க எல்லாரும் இதை எடுத்து லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ, ஒரு ஸ்டேஜ் ஒரு கட்டத்து வரைக்கும் நம்மளுடைய கான்செப்டை நீங்க எல்லாருமே லேர்ன் பண்ணி ஒரு லெவலுக்கு போயிருப்பீங்க. ஆனா அதை ஃபர்தரா ஒரு ஸ்டெக்ல என்ன ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த பாயிண்ட்ல அடுத்து எப்படி அதை மூவ் ஆன் பண்ணணும், அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இது நமக்கே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிடும். இது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே நிறைய கேள்விகள் நீங்க எல்லாருமே இப்போ கரண்டா ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நிறைய பேர் அந்த ஸ்டேஜில் தான் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு நான் பெஸ்டா என்ன எதுவும் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்க இப்ப ரெடி பண்ணிட்டு வரத்துக்கு வந்துடலாம். ஓகேங்களா? பட் நான் என்ன இது இப்ப டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா நான் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கேன்றப்போ, அந்த ட்ராக்ல உங்களையும் கொண்டு வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து அதை ப்ராப்பரா உங்களுக்கு ஒரு எப்படி சொல்லலாம்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நான் ஒரு சொல்யூஷனா இருந்தேன் அப்படின்னா தான் உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுல இருந்து வர முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால நான் என்ன டிசைட் பண்றேன் அப்படின்னா, ப்ராப்பரா இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு லைவ் செஷன்ஸ் வரேன். லைவ் செஷன்ல ட்ரேட்ஸ் எடுத்து காட்டுறேன். பிளஸ் அதை விட ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ரியாலிட்டியா பேசுறேன். இப்ப நான் வந்து அது இதுன்னு பேசல. ஒரு கான்செப்ட் நம்ம கத்துக்கிறது எதுக்காக, ட்ரேடிங் வர்றது எதுக்காக அப்படின்னா, ஒரு எதுவும் பண்ணணும், ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம ஒரு ட்ரேட் பண்றோம், அதை வச்சு ப்ராஃபிட் பண்ணணும். ஓகேங்களா? எண்ட் ஆஃப் த டே நீங்க நானு எல்லாருமே, ஓகேங்களா, இருக்கிற ட்ரேடிங் வர எல்லாருமே அவங்களுடைய ஒரே ஃபோக்கஸ் என்ன, ஐ மீன் மணி சம்பாதிக்கணும். ஓகேங்களா? பட் அதை ஏர்ன் பண்றதுக்கு நம்மளுடைய ஸ்கில்ஸை ப்ராப்பரா யூஸ் பண்றோம். அதுக்கு நம்ம ஒன்று கத்துக்கிட்டது தான் இந்த அட்வான்ஸ் எஸ்எம்சி. ஓகேங்களா? பட் இது எப்படி ஒர்க் ஆகுது, இதை வச்சு நான் ப்ராஃபிட் பண்ண முடியுமா இல்லையான்றது உங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டாவே இருக்கும். ஓகேங்களா? என்னதான் 1000 கான்செப்ட் இருந்தாலும் அதை வச்சு நான் ப்ராஃபிட் பண்ண முடியுமான்ற அந்த ஒரு கேள்விதான் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அந்த ஒரு அதுதான் உண்மை. ஓகேங்களா? அதுக்காக தான் வந்திருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நிறைய பேருக்கு இருக்கிற டவுட், ஒரு பிகினரா இருக்கட்டும், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸா இல்ல ஒரு இன்டர்மீடியட்டா நீங்க இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிறது என்ன அப்படின்னா, எல்லாராலையுமே பண்ண முடியுன்றது இல்லை. இப்ப நிறைய பேர் பண்ணி கூட இந்த மாதிரி ப்ரோ நான் அதை பாஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பண்ணியிருக்கேன், இவ்வளோ ப்ராஃபிட் பண்ண அப்படின்ற மாதிரி ஷோ பண்றீங்க. அது வந்து எல்லாராலுமே பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? சில பேர் பண்றீங்க, எனக்கு சந்தோஷம் தான். இருந்தாலும் இப்ப எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னா, எல்லாருமே ஒரு ஆளு ஒரு முக்காவாசி பண்ணா அப்படின்னா தான் ஒரு எப்படி சொல்ல ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும் இல்லையா? சும்மா ஒரு 20, 30, 40, 50 பேர்ல ஒரு 5 பேர், 10 பேர், 5, 20 இந்த மாதிரி பண்றது வந்து ஓகே தான். இருந்தாலும் ஓரளவு எல்லாருமே அதை ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் ஆக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு ப்ரூஃபா நான் ஒரு சொல்யூஷனா என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு எப்படி சொல்லலாம், பட் இந்த இடத்த வந்து நான் வந்து ஒரு சேலஞ்சா எடுத்து பண்றேன். ஓகேங்களா? சேலஞ்சா நான் வந்து ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த இடத்த நான் லைவ் ட்ரேட் பண்ணலாம். எப்படின்னா உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, நான் ஆக்சுவலா ரியல் அமௌண்ட் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஆனா என்னால ரியல் அக்கௌண்ட் வந்து ஷோ பண்ண முடியாது. அதுக்கான விளக்கத்தை நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த இடத்தன்னு இல்லை, எந்த இடத்த போனாலும் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நாலேஜ் தான். ஏன்னா நிறைய நான் ஏமாந்ததுக்கு காரணம், ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உங்க நிலைமையில இருந்து வந்ததுக்கு சொல்றேன். அந்த ஸ்டேஜ்ல நானும் நிறைய கோர்சஸ் நிறையலாம் எடுத்து படிச்சிருக்கேன். நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன், ஒரு ட்ரேடு எடுத்தேன் அப்படின்னா கூட ஏன் எடுத்தேன், எதனால எடுத்தேன்ற காரணமே இல்லாம அதுக்கப்புறம் அங்கிருந்து குயிட் பண்ணி வேற ஒரு மென்டார்ட்ட போயிட்டு அந்த மென்டார்ட்ட கத்துக்கிட்டு அதுலயும் என்ன ஏதோ ஒரு கான்செப்ட் சொல்லி தருவாரு. பட் அதை வச்சு எப்படி பண்ணணும், அடுத்து எப்படி ஃபர்தரா மூவ் பண்ணணும், இந்த மாதிரி எதுவுமே தெரியாது. ஆனா நான் அந்த நேரங்கள்ல நான் பண்ண ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க காட்டின அந்த ஒரு ப்ராஃபிட் தான் எனக்கு நிறைய டெம்ப்ட் பண்ணி விட்டுருச்சு. ஓகேங்களா? ரியாலிட்டியா சொல்லணும் அப்படின்னா, அவர் சொன்ன வேண்டிய நாலேஜை நான் எதிர்பார்க்கல. அவரு ஏதோ ஒன்று பண்றாரு என் கண்ணு முன்னாடி, இப்ப சொல்றாரு ஒரு 15 லட்சம் 20 லட்சம் நான் சம்பாதிச்சிட்டேன்னே எனக்கு டெம்ப்ட் பண்ணுது. ஓகேங்களா?
அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறப்போ என் ஃபோக்கஸ் ஃபுல்லாவே மணியை ஃபோக்கஸ் ஆயிடுது. ஓகேங்களா? ஆனா அந்த ஒரு விஷயத்த பண்ணவே கூடாது. ஓகேங்களா? இந்த ஒரு இடத்த இங்கன்னு இல்ல, நீங்க தயவு செஞ்சு சொல்றேன், இருக்கிற எல்லாருக்குமே மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேங்களா? மணியை ஃபோக்கஸ் பண்றதை தவிர்த்துட்டு அதுக்கான வேல்யூவை நீங்க ரெடி ஆயிடுங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வேல்யூவா உங்கள்ட்ட இருக்கீங்க அப்படின்னா உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு என்ன அப்படின்னா ப்ராப்பரான ஸ்கில்லு, ப்ராப்பரான நாலேஜ் இதை வச்சிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கான விஷயங்கள் வரும். ஓகேங்களா? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் பிசினஸ். உண்மையான விஷயமே இதுதான். ஓகேங்களா? நீங்க பாக்குற பெரிய பெரிய பிசினஸ் மேன், பெரிய பெரிய இது எல்லாமே ஆக்சுவலா அப்படிதான் ரன் ஆகுது. ஓகேங்களா? அவன்கிட்ட இருக்கிற ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுடைய வேல்யூவே. ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு தேவை அந்த நாலேஜ். அந்த ஒரு விஷயத்தினாலதான் நம்ம ப்ராப்பர் நாலேஜை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? பட் அந்த நாலேஜையும் தாண்டி என்ன நம்பி நீங்க இத்தனை பேர் வந்திருக்கிறப்போ உங்களுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வச்சு எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம்ன்றதையும் நான் ஷோ பண்றேன். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் எப்படி சொல்லலாம், ஒரு நாலேஜை மட்டுமே ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு கான்செப்டா போயிடும். ஓகேங்களா? பட் இதை வச்சு ப்ராஃபிட் பண்ண முடியும்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் கிளாரிட்டி வரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அப்ப நானே உங்களுக்கு என்ன பண்றேன் அதையும் ஷோ பண்றேன். ஓகேங்களா? அந்த ஒரு காரணத்தினால தான் வந்தேன். பிளஸ் உங்களுக்கு வந்து இந்த இடத்த நான் இன்னொரு விஷயத்தையும் மீன் பண்ணிக்கிறேன். என்னால அந்த என்னுடைய ரியல் அக்கௌண்ட் வந்து இங்க ஷோ பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா நிறைய பேர் இப்ப நம்மளோட இதுல அதிகபட்சம் எல்லாரும் பண்றது என்ன, ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் எல்லாராலையுமே எடுக்க முடியும். அப்ப அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்ல இருந்தே நான் உன்னை எடுத்து அதை எப்படி நான் கிளியர் பண்றேன், அதோடைய ட்ரேட்ஸ் எப்படி எடுக்கிறேன், அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எல்லாத்தையுமே என்ன பண்றேன் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன், எவ்வளவு ஒரு ட்ரேட் எப்படி மேனேஜ் பண்றேன், இது ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்து என்ன மாதிரி ஸ்டேஜ் இருக்கு, ஒருவேளை இது பாஸ் ஆகல அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன், அடுத்து ஒரு அக்கௌண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அது எப்படி பாஸ் பண்றதுக்கான வழி, ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம். ஏன்னா இது ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ப்ராபர்ட்டி, எப்பயுமே இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சும்மா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட் தான் பண்ணுவோன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை, எந்த ஒரு விஷயமும் இங்க நடக்காது. ஓகேங்களா? ஒரு ப்ராபர்ட்டியா வச்சு ட்ரேட் பண்ண போறோம், இந்த ஐடியாவை இதுல ஈக்குவலைஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? பார்ப்போம் அதுக்கான விஷயங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனா உங்களுக்கு தெரியணும் இந்த ட்ரேட் இப்படி இருக்கா, இது இப்படி போயிருக்கு, இதுக்கு இப்படி எடுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ராப்பர் ஐடியா உங்களுக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நானே உங்களுக்கு இருந்து அது எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் ஷோ பண்றேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறதா என்னுடைய மெயின் விஷயமே. ஓகேங்களா? ஆக்டிவா இருக்கிறது மட்டும்தான். இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்றது ஒரே விஷயம் தான். ரீசெண்ட் டேஸா நான் எல்லாருமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? எல்லாருமே ஓகேங்களா? சரி, நீங்க ட்ரேட் பண்றீங்க பண்ணலன்றது எனக்கு தெரியல. ஓகேங்களா? அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்ல போயிருச்சோ அது எந்த மாதிரி எனக்கு புரியல. ஓகேங்களா? ஏன்னா ட்ரேடிங் வந்து ஆக்சுவலா ஒரு போரிங்கான ஒரு விஷயம் மாதிரி தான். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் வரைக்கும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டா போகும். அதுக்கப்புறம் இந்த கான்செப்டை கத்துக்கிட்ட பிறகோ இல்ல அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து ஸ்டக் ஆகி நிக்கிறப்பயோ நமக்கே ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான அந்த ஒரு ரீசன் இல்லாம அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுட்டு நம்ம இது நமக்கு செட் ஆகாது, நம்ம அடுத்து பார்க்கலான்ற மாதிரி யோசிப்போம். பட் இந்த ஒரு பாயிண்ட்ல தான் நீங்க மனமே விடக்கூடாது. ஓகேவா? இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இந்த ஒரு பாயிண்ட் தான் உங்களை அடுத்த லெவல் கொண்டு போறது. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம இத்தனை பேர் இருக்கோம், நம்ம ஈஸியா தட் ஓரளவு டிராவல் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுலயும் நிறைய பேர் தனியாலாம் ட்ரேட் பண்ணி தனியான ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்னு தெரியாம கூட யாரும் இல்லாம அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் இருப்போம். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி நம்ம வரணும் அப்படின்னா இதுதான் அந்த பாயிண்ட். ஓகேங்களா? நீங்க டிசைட் பண்ற இந்த பாயிண்ட் இதுதான். என்ன பொறுத்த அளவுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றது எல்லாருமே என்ன அப்படின்னா நீங்க ட்ரேடிங்க கண்டிப்பா விட்டீங்க அப்படின்னா லாஸ் உங்களுக்கு தான். ஓகேங்களா? ஏன் இது வந்து அப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு எந்த ப்ரொஃபஷனல் வேணா பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? உங்களோட வேற ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கலாம், வேற ஏதாவது நீங்க பண்ணணும்னு நினைக்கலாம், எது வேணா நீங்க பண்ணுங்க, அது பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? ஆனா அதெல்லாம் தாண்டியும் இது ஒரு விஷயமா கத்துக்கணும். இந்த இப்ப இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ல ட்ரேடிங்ன்றது ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு பெஸ்டான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. ஒரு பிசினஸ் இது, இந்த பிசினஸ் வந்து அவ்வளவு நல்லா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நிறைய பேருடைய மைண்ட் செட் வந்து நிறைய பேருடைய விஷயம் வந்து பெரிய இது. ஓகேங்களா? ட்ரேடிங்லேயே நான் ஃபுல் டைம் பண்ணணும்ன்ற ஆசை இல்லை. அவங்களுக்கு என்ன அப்படின்னா ப்ரோ நான் வேற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒரு பிசினஸ் பண்றேன், எனக்கு இது ஒரு சைட்ல வரணும்ன்ற மாதிரியான ஐ மீன் ஒரு திங்கிங்கும் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்க அதையும் பண்ணுங்க. ஓகேங்களா? அதையும் பண்ணுங்க, இதையும் ஒரு சைட்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு பேசிவா உங்களுக்கு அமௌண்ட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்க போகுது. ஓகேங்களா? ஏன்னா இதனால கண்டிப்பா பெரிய ஒர்க் மாதிரிலாம் இல்லை, நம்மளால இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் உட்கார முடியலையா, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், வேற ஒரு டைம்ல ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா அடுத்தடுத்த இதுல நம்ம அது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது ஒரு ஒரு பெஸ்டான விஷயமா இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி வேற என்ன நான் ஏதாவது பேசணும் அப்படின்னா மெயினா அதுதான். நான் வந்து இன்னைக்கு வந்தது என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட்டா இருந்தது என்னன்னா ஜஸ்ட் ப்ரோ வந்து அடுத்து நமக்கு ஒரு ஸ்டேஜ் போலன்ற மாதிரி தான் நீங்க எல்லாருமே ஸ்டக் பண்ணி நின்றுட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நானா ஒரு எக்ஸாம்பிளா தான் உங்களுக்கு
நிறைய லைவ் செஷன்ஸ்லயும் ட்ரேட ஷோ பண்ணி காட்டுறது, அது எப்படி அடுத்து மூவ் பண்ணலாம், இது எப்படி ப்ராஃபிட்டா கொண்டு போகலான்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா தேவை. அதுக்கு ஒரே வழி நான் மட்டும்தான், ஓகேங்களா, அந்த சொல்யூஷனா. ஸோ அதை நான் பண்ணி காமிக்கிறப்பதான் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஐடியா வரும், ஒரு நாலேஜும் உங்களுக்கு ப்ராப்பரா வரும், ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் மெயினாவே இன்னைக்கு வந்தேன். கண்டிப்பா இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. நீங்க நிறைய பேருக்கு வந்து இது கொஞ்சம் போரிங்காவும் போயிருக்கலாம், சில பேருக்கு வந்து இது ட்ரேடிங்கே சொல்றேன், ஓகேங்களா. இந்த கான்செப்டும் சரி, நம்மளுடைய கான்செப்ட்ல நிறைய பேருக்கு ஃபீல் ஆகுறது என்ன அப்படின்னா, ப்ரோ இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு ப்ரோ, நிறைய இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, இது ஆக்சுவலா நான் ஸ்டார்டிங்கும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ப்ரோ, இது வந்து ஆக்சுவலா ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்ல, இது ஒரு கான்செப்ட். நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கும் கான்செப்டுக்கும் ஒரு ரீசன், ஒரு ப்ராப்பரான டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நீங்க அது ஒண்ணு மட்டும் யூஸ் பண்ணியும் அதை நீங்க அப்படியே அந்தந்த இடங்கள்ல ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து அந்த மாதிரி இல்லை, ஓகேங்களா. இது வந்து ஈச் அண்ட் எவரி பாயிண்ட்டையும் நம்ம ஒரு ரீசனோட, ஒரு கால்குலேட்டடோட அந்த இடத்த நம்ம செக் பண்றது, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த விக்கு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா கூட ஏன் இந்த விக்கு ஃபார்ம் ஆயிருக்குன்ற அந்த டீடைல் வரைக்கும் நம்ம போறதா இந்த கான்செப்ட், ஓகேங்களா. ஈச் அண்ட் எவரி கேண்டிலோடைய ரீசனோட நம்ம இது போறதுனால இந்த கான்செப்ட் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரியும் இருக்கலாம். பட் ஓவராலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ல நீங்க இதை பாக்குறப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டரான விஷயம்னு நான் சொல்லுவேன், ஓகேங்களா. ஏன்னா சும்மா ஒரு லைனை போட்டு இது இது போனோம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்றதை விட இந்த இடத்த ஒரு கிளாரிட்டியோட வித் எவரி ரீசனோட நம்ம போறப்போ நமக்கான மைண்ட் செட்டு, நமக்கான ப்ராப்பர் விஷயம் தான் இங்க கெயின் ஆயிட்டே இருக்க போகுது, ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இங்க தேவையும் கூட. சும்மா நம்ம மார்க் பண்ணதுனால இதை வச்சு நம்ம பண்ண முடியாது. ட்ரேடிங்க ஒரு பிசினஸா தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அதே மாதிரியே தான் நீங்களும் இருக்கணும், ஓகேங்களா. இது ஒரு பிசினஸ் அப்படின்னா இந்த பிசினஸை ஒரு எக்ஸ்பர்ட்டா நீங்க இருக்க பார்க்கணும். சும்மா ஒரு 4 விஷயத்த கத்துக்கிட்டு இதுதான் இது மாதிரி தான் நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க, ஓகேங்களா. ஸோ ஓவராலா எல்லாத்துலயுமே எக்ஸ்பர்ட்டா இருக்க பழகுங்க, ஓகேங்களா. அந்த ஒரு விஷயம் தேவை. நாளைக்கே நம்மளுடைய கான்செப்டையும் நல்லா நீங்க ப்ராப்பரா மாஸ்டர் பண்ணிட்டு கூட அடுத்தடுத்த ஃபியூச்சர்ல அடுத்தடுத்த கான்செப்டை கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா லேர்ன் பண்ணலாம். ஏன்னா நிறைய கான்செப்ட் இருக்கு, லட்சக்கணக்கான கான்செப்ட்ஸ் இருக்கு, ஓகேங்களா. ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இருக்கு, எல்லாமே கத்துக்கோங்க, ஓகேங்களா. நான் வந்து கத்துக்கிறது தப்பு சொல்ல, ஆனா உங்களுக்கு எது பெனிஃபிட்டா இருக்கான்னு பாருங்க, ஓகேங்களா. ஒரு புரிதல் ஒரு ப்ராப்பரா இருக்கணும், கிளாரிட்டி ப்ராப்பரா இருக்கான்னு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து எடுக்கிற ட்ரேடு வந்து நல்ல ரிஸ்க் ரிவார்டோட இருக்கான்னு பாருங்க. ஏன்னா ரிஸ்க் வந்து காமனா, நான் எப்பயுமே சொல்றது, ரிஸ்க் வந்து எல்லாராலுமே காமனா வைக்க முடியும், ஓகேங்களா. $10னா $10 எல்லாராலுமே வைக்க முடியும். ஆனா ரிவார்டை தான் இங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு யாருக்கும் தெரியாது, ஓகேங்களா. 10 ரூபா வச்சு ஒரு 30 ரூபா சம்பாதிக்கிறதுக்கும் 10 ரூபா வச்சு ஒரு 100 ரூபாய் பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, ஓகேங்களா. நான் வந்து அது அங்க போயிடுவான்ற மாதிரி நான் டிசைட் பண்ணி சொல்ல, அது அங்க போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குன்றப்போ நீங்க ஏன் பாதியிலே வெளியில வரீங்கன்றதான் என்னுடைய கேள்வி, ஓகேங்களா. அவன் போறானா போட்டோம், நம்ம வந்து அது ஸ்னைப்பர் என்ட்ரி மாதிரி வச்சு பிளே பண்ண போறது இல்ல, ஓகேங்களா. ப்ரோ நான் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டா 100 ரூபாய்க்கு தான் விற்க போறேன் அப்படின்ற விஷயம் இது இல்ல. நம்ம அதுக்கு தான் பார்ஷியல் புக்கிங் ட்ரேடிங்ன்றதே பண்ணிட்டு வரோம், ஓகேங்களா. அதுதான் நமக்கான ஒரு மெயின், எப்படி சொல்லலாம், ஒரு மார்க்கெட்ல ஆக்சுவலா ஒர்க் ஆகுறதே அது மட்டும்தான், ஓகேங்களா. ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை நீங்க என்னைக்கு பார்ஷியல் புக்கிங் ட்ரேடிங்கும் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு 2 விஷயம் மார்க்கெட்ல நடக்க போகுது. ஒன்னு, உங்க பாயிண்ட் வந்து கீழே எஸ்எல் அடிக்க வாய்ப்பு இருக்கு, இல்லையா மேல போய் உங்க டார்கெட் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பார்ஷியல் நம்ம பண்றப்போ ஈச் அண்ட் எவரி பாயிண்ட்லயும் பார்ஷியல் நம்ம புக் பண்றப்போ பிரேக் ஈவன்ல பண்ணிட்டு நம்மளுடைய லாஸ் அங்கேயே தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பார்ஷியலையும் புக் பண்றப்போ எண்ட் ஆஃப் த டே நம்ம ப்ராஃபிட்ல வரும், ஓகேங்களா. அந்த ஒரு விஷயம் ஒரு கிளாரிட்டியோட பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அது பெட்டராகவும் இருக்கும்ன்றதுதான் என்னுடைய ஒரு விஷயமும், ஓகேங்களா. ஓவர் த பீரியட் நான் உங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னா இது எல்லாமே ஒரே இதுல வந்துரும்ன்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் ப்ரோ, ஓகேங்களா. ஏன்னா நீங்க எல்லாருமே இப்பதான் இந்த கான்செப்டை லேர்ன் பண்ணி ஒரு 6 மந்த் ஒரு 1 இயர்க்குள்ள இருக்கும், ஓகேங்களா. இப்பதான் உங்களுக்கான அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை தாண்டி ஒரு இன்டர்மீடியட் அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட் கூடயே வந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ இதை ஓவர் த பீரியட் நீங்க இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க தான் இதை நீங்க கரெக்டா மாஸ்டர் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் புரியும், மார்க்கெட்டை பாக்குறப்போ இது இப்படி இருக்கு, இது இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும். நாளைக்கு நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னாலும் நிறைய கிளாரிட்டியை அது கொடுக்கும், ஓகேங்களா. மார்க்கெட்ல சொல்றது எல்லாமே ஒண்ணுதான், எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான், ஓகேங்களா. இப்போ உங்களுக்கும் எனக்கு இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ், இந்த கான்செப்ட்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான், ஓகேங்களா. மற்றபடி எல்லாமே ஒண்ணுதான். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களும் ப்ராப்பரா பண்ண போறீங்க, ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலா இதான் பேசணும்னு வந்தேன். ஸோ நாளையில இருந்தோ இல்ல இதுக்கப்புறம் ரெகுலரா உங்களுக்கு ப்ராப்பரா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் எடுக்கிறேன். அந்த ஃபண்டட் அக்கௌண்ட் எப்படி எடுக்கணும்ன்றதையும் ஒரு வீடியோவா ப்ராப்பரா ரெடி பண்ணிடுறேன். நான் எடுக்கிறேன் அந்த ஃபண்டட் அக்கௌண்ட், ஓகேங்களா. என் ஃபண்டட் அக்கௌண்ட் நான் எடுத்து அதுக்கப்புறம் அது என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே உங்களுக்கு ப்ராப்பர் MT4 என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையுமே ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்றேன். அந்த ஒரு விஷயமும் ப்ரொவைட் பண்றேன். பிளஸ் நான் எப்படி ட்ரேட்ஸ் எடுக்கிறேன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், அது எப்படி கிளியர் பண்றேன், இல்லை கிளியர் பண்ணனா இல்லையா, என்னுடைய ட்ரேட்ஸ் எப்படி இருக்கு, ரிஸ்க் எப்படி இருக்கு, எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு
நான் கிளியர் பண்ணி அடுத்து உங்களுக்கான அந்த விஷயத்த ஒரு ப்ரூஃப் மாதிரி காட்டுறேன். ஓகேங்களா? ஏன்னா இதுதான் உங்களுக்கு ஒரு தேவையான விஷயமாவும் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிட்ட பிறகு வரக்கூடிய அடுத்தடுத்து ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நிறைய இதே மாதிரி ரெகுலரா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்றேன். பிளஸ் உங்க கூட இன்னும் கூட இன்னும் லைவ் செஷன்ஸ் நம்ம நிறைய கண்டக்ட் பண்ணி உங்க கூடயே இருந்து நான் என்ன பண்றேன், இன்னும் கொஞ்சம் நிறைய நாலேஜை ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதான் விஷயம். பெருசா நான் எதுவும் கிளாஸ் அந்த இதை பத்தி பேசுறோம்ல. பெட்டரான விஷயம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னு வந்தேன். ஸோ இது முடிச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது கேட்கணுமா என்கிட்ட? நீங்க இதுக்கப்புறம் தாராளமா பேசலாம். நான் ரீசெண்ட் டேஸா வர கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாம கூட இருக்கலாம். ஏன்னா அந்த ஸ்டார்டிங் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து யாருக்குமே இல்லை. அதான் ரியாலிட்டி. ஓகேங்களா? உங்களுக்கும் தெரியும் நிறைய கிளாஸஸ்லாம் அதை பார்த்துட்டேன். ஓகேங்களா? உங்களை விட நிறைய விஷயங்கள் நான் நோட் பண்ணுவேன். ஸோ இதை கேட்கணும் இருந்தா தாராளமா கேளுங்க. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அங்க யாரும் என்ன எதுவும் சொல்ல போறது இல்லை. யாரும் எவ்வளவு பேர் இருந்தாலும் நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஓகேங்களா? இதான் விஷயம். நமக்கு இந்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் இந்த இப்படி பண்ண போறோம் அப்படின்னா அது போதுமானது. ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது கிளாரிட்டி வேணுமா? ஏதாவது கேட்கணுமா என்கிட்ட எல்லாருக்குமே? எனக்கு சொல்லுங்க. நீங்க இப்போ ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்குலாம் ஓப்பன் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, லைவ்லயே ஓப்பன் பண்ணுவீங்களா, வீடியோ எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணுவீங்களா? ஆக்சுவலா லைவ்லயே ஓபன் பண்றதுன்னா எப்படி கேக்குறீங்க? ப்ராசஸ் பேமெண்ட் பண்ற அந்த ப்ராசஸ் எல்லாமேவா? அதான் ஒரு வீடியோ எடுத்து இந்த மாதிரி சென்ட் பண்ணுவீங்களா, இல்ல எங்களுக்கு வந்து இந்த மீட்டிங் போட்டு இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணுவீங்களா? அது அது அந்த அளவுக்கு கிளாரிட்டி. ஓகே, நான் வந்து மோஸ்டா என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு அது வீடியோவாவே நான் அப்லோட் பண்ணிடுறேன் யூடியூப்ல. ஏன்னா அது எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் நாளைக்கு வரவங்களுக்கு கூட அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், ஃபண்டட் அக்கௌண்ட் எப்படி வாங்கணுன்ற மாதிரி ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா? ஸோ அதனால அது வீடியோவா கொடுக்கறது தான் பெஸ்ட். ஓகே ப்ரோ. கிளாஸ்னா அந்த ஒரே கிளாஸோட போயிடும். ஓகேங்களா? ஆனா வீடியோ எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அது ப்ராப்பரா எல்லாருக்குமே புரியும். அடுத்து வர 100-200 பேர் கூட அது புரியும். ஓகே, நான் நாளைக்கு ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா அது எப்படி எடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுல எல்லாத்தையுமே சொல்லியே எப்படி நான் எடுக்கிறேன் அப்படின்றத போடுறேன். ஓகேங்களா? ப்ரோ, ஃபண்டட் அக்கௌண்ட் எடுக்கிறது இல்ல, இப்ப யாரும் அவசரப்பட்டு எடுக்க வேணாம்னு சொல்ல வரல. எடுங்க உங்கள்ட்ட ப்ராப்பர் நாலேஜ் இருந்தா அப்படின்னா. ஓகேங்களா? ஜஸ்ட் பாருங்க எப்படி இருக்கு ஓகே அப்படின்ட்டு. ஓகேங்களா? ப்ராப்பர் நாலேஜோட நீங்க இறங்குனீங்க அப்படின்னா எல்லாமே ஈஸி தான். அரைகுறையா பண்றதுதான் கொஞ்சம் ஓகே கஷ்டமா போயிடும். ஓகே ஓகே. இந்த ட்ரேட் எடுக்கிறது எல்லாமே வீடியோவா தான் வருமா, இல்ல அது லைவ் எடுப்பீங்களா? மீட்டிங் எடுப்பீங்க? அது மீட்டிங் போட்டு எடுக்கலாமா அப்படின்னா அது மட்டும் நான் டிசைட் பண்ணிட்டு சொல்றேன். ஓகேங்களா? லைவ் செஷனுக்கு. ஏன்னா மோஸ்டா நான் ட்ரேடுக்கு உட்காடுறேன் அப்படின்னா என்னுடைய ஃபோக்கஸ் வந்து மெயினா நான் பல கிளாஸஸ்லயே சொல்லியிருக்காரு தான். எனக்கு வந்து ஆக்சுவலா இந்த மோஸ்டா அதிக மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம், இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் அதிகமா வரும். அந்த மாதிரி கிளியர் பண்ணியே எடுக்கலாம். இல்ல அப்படின்னா நான் தனியா இருந்து எடுத்தேன் அப்படின்னாலும் அது உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நான் அந்த இடத்த ஏன் எடுத்தேன்ற வித் ரீசனோட அந்த ஒரு ட்ரேட் வந்து உங்களுக்கு நான் அப்படியே மென்ஷன் பண்ணி பிளஸ் ஆஃப்டர் அது என்ன ஆச்சு, அந்த ட்ரேட் வந்து நான் என்ன பண்ணேன், பார்சல் எவ்வளவு புக் பண்ணியிருந்தேன், இல்ல நான் அது எஸ்எல் அடிச்சிருக்கா இல்ல டிபி அடிச்சிருக்கான்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு ப்ராப்பரா ஷோ பண்ணி வித் ரீசனோட நான் போடுறேன். ஓகேங்களா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே. வேற ப்ரோ, வேற ஹலோ ஏதாவது? ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஹலோ ப்ரோ. ப்ரோ இப்போ என்னன்னா, இப்போ ஆல்ரெடி இப்போ குரூப்ல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருப்பாங்க. ஆமா. ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்க இருப்பாங்க. இல்ல ம். ட்ரேட் பண்ணிட்டு எல்லாமே தெரியும், ஆனா அவங்களுக்கு எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு தெரியாது. சில பேருக்கு செட்டப் கிடைக்காதவங்க இருப்பாங்க. ம். சில பேர் ஆமா. கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க, இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா, அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கும்போது ம். ஆஸ் எ பிகினருக்கு வந்து என்ன ப்ரோ சொல்றீங்க நீங்க? ஆக்சுவலா ஆஸ் எ பிகினர் இந்த இன்டர்மீடியேட் தான் மோஸ்டா இருப்பீங்க. உங்க ரெண்டு பேருக்குமான டிஃபரன்ஸும் நான் சொல்றேன். ஓகேங்களா? முதல் விஷயம், இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்டர்மீடியேட் லெவல்ல இருக்கிறவங்க ஒரு அளவுக்கு அவங்க அட்வான்ஸ்ல எல்லாரும் கிளியர் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு மெயினான கன்சர்ன் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, ஆக்சுவலா நான் அந்த டைம்ல என்ன மெயினா ஃபேஸ் பண்ணிட்டு அப்படின்னா, நான் ட்ரேட் எடுப்பேன். ஓகேங்களா? ஆனா எல்லா ட்ரேடுமே எப்படி சொல்லிடலாம் அப்படின்னா போயிட மாட்டான். ஓகேங்களா? சில நேரங்கள்ல எனக்கே தோணும், நான் பண்றேனே இது கரெக்டா, இல்ல இந்த இடத்த நான் எடுத்துருக்கேனே, அது வந்து கான்செப்டா பாக்குறப்ப அது கரெக்டா இருந்திருக்கும். ஆனா கொஞ்சம் லாஜிக்கா யோசிக்கிறப்போ சில இடங்கள்ல நமக்கே தோணும், என்னடா இது இந்த ட்ரேடை நம்ம எடுத்திருக்கோமே இது கரெக்டா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் அவங்க ஃபேஸ் பண்றது என்ன அப்படின்னா, கூட ஒரு ட்ரேட் பண்ற அந்த ஒரு விஷயம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஒரு சப்போர்ட்டோ அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது இல்லாம இப்ப நிறைய பேருக்கு இன்னொரு மெயின் கன்சென்டா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ட்ரேடை தாண்டி இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ரிஸ்க் வந்து எவ்வளவு எடுக்கிறது, இதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எப்படி சொல்லலாம், அந்த ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அதை விட மெயினான பிரச்சனை நீங்க எல்லாரும் ஃபேஸ் பண்றது அந்த சைக்காலஜி தான். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா எல்லாரும் நீங்க அடி வாங்குறதுக்கு மெயின் ரீசன் சைக்காலஜி. ஓகேங்களா? சைக்காலஜியா அந்த இடத்த என்ன பண்ணணும் தெரியாது, ஒரு பயம் வரும், ப்ராஃபிட்டே பிரைஸ் ஏறணும் அப்படின்னா கூட பாதிலே இறங்க தோணும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா?
இது மோஸ்டா இது ஃபேஸ் பண்றதுக்கு மெயின் ரீசன் கண்டிப்பா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். ஓகேங்களா? பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த இடத்த எப்படி பண்ணணும் அப்படின்றது. ஓகேங்களா? நீங்க பண்ணாம வெறும் ப்ராஃபிட்டே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி உங்களுக்கு எஸ்எல் அடிச்சாலும் அந்த இடத்த அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? ஆனா இந்த மாதிரி அடி வாங்கிட்டு நம்ம போறப்பதான் ஒரு சின்ன கிளாரிட்டியாவது வரும். ஓகேங்களா? எவ்வளவு நாள் தான் இப்ப நான் தான் சொல்றேன், எவ்வளவு நாள் தான் எஸ்எல் வாங்கிட்டு போறீங்க? ஓகேங்களா? நம்ம கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். எஸ்எல் வாங்கினா தொடர்ந்து அப்படியே வாங்குற வேலைக்குள்ள இதுல இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கான்செப்ட் இருக்கு. சும்மா எல்லா இடத்துல நம்ம எடுக்கிற மாதிரியான கான்செப்ட் இது கிடையாது. ஓகேங்களா? நல்ல ப்ராப்பரா மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு செட்டப் தான் இது. ஓகேங்களா? சும்மா போற வர செட்டப் நான் சொல்ல, ப்ராப்பரா அதுக்கு தான் இவ்வளவு நாளா நம்ம இதை கத்துக்கிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி தான் எவரி ரீசனோட பார்த்துக்கிட்டு இதை பண்றோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பாக்குறப்போ கண்டிப்பா ஒரு கிளாரிட்டி வரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உங்களுக்கு இந்த நிறைய கன்ஃபியூஷன், சைக்காலஜி அடி வாங்குறது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்றது, மெயினா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? நிறைய பேர் இன்ன வரைக்குமே நீங்க பாக்குறது என்ன அப்படின்னா மல்டிபிள் என்ட்ரிஸ் எடுக்கிறீங்க. எனக்கு இப்படின்னா மோஸ்டா இதை நீங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ரியாலிட்டியா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 10ல இருந்து 5 என்ட்ரி எடுப்பீங்க. ஓகேங்களா? ஆனா அந்த அந்த அளவுக்கு இருக்காது. நான் உங்களுக்கு லைவ்லயும் ஒரு வாட்டி காமிச்சிருப்பேன். ப்ரோ, ஒரு மார்க்கெட்டை அனலைஸ் பண்றதுக்கே ஒரு சார்ட், அதுவும் அந்த ஒரே ஒரு சார்ட்டை ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு அனலைஸ் பண்றதுக்கே நமக்கு டைம் பத்தாது. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா நிறைய மல்டிபிள் சார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? எப்படி சொல்லலாம் அப்படின்னா மேல இப்ப டெஸ்க்டாப் இருக்கா, இதுல ஒரு 4-5 சார்ட் இருக்கு. ஓகேங்களா? இந்த இந்த விஷயத்த நான் பல வாட்டி சொல்லியும் இருக்கேன். ப்ரோ, இந்த மாதிரி பண்ணாதீங்க, அது ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தடா இருக்காது. அது ஒரு ட்ரேடிங் மெத்தடே ஆக்சுவலா கிடையாது. ஓகேங்களா? ஒரு விஷயம்னா ஒரு ஃபோக்கஸ்டோட ஒரு விஷயம் பண்ணலாம். ஓகேங்களா? அதை தாண்டி உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கா, ஒரு 2 சார்ட் என்னால் தெளிவா பார்க்க முடியும், அந்த இடத்த என்னால பொறுமையா மார்க் பண்ணியோ அந்த இடத்த வெயிட் பண்ணியோ என்னால ஒரு ட்ரேடு எடுக்க முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா அந்த இடத்த பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா ஆஹ் இப்ப மல்டிபிளா நீங்க பாக்குறதுனால நிறைய இப்ப அந்த சார்ட்ல வேற ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான், இந்த சார்ட்ல ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான், இந்த இடத்த நீங்க ஒரு என்ட்ரி எடுப்பீங்க, பார்த்தா அது அந்த இடத்த பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட் அந்த மாதிரி எஸ்எல் வாங்குற ஸ்டேஜ்லயும் நீங்க இருப்பீங்க. ஓகேங்களா? மெயின் கன்சென்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இது ஓவர் த பீரியட் கண்டிப்பா கோ த்ரூ பண்ண முடியும். அதுக்காக தான் நானும் ஒரு எக்ஸாம்பிளா ஆக்சுவலா என்ன பண்ணணும்ன்ற மாதிரியும் நான் ஷோ பண்ணலான்றதுக்காக தான் நான் என்னையே ஒரு சொல்யூஷனா சொன்னேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், என்னுடைய செட்டப்பை நான் ஃபாலோ பண்ணிட்டு போறேன், நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றேன். ஓகேங்களா? இது ஒண்ணு. இப்ப பிகினரா நீங்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா ஒரே விஷயம் தான். ஓகேங்களா? நீங்க ட்ரேட் பண்றதை பத்தி இதுல யோசிக்கவே கூடாது. முதல் விஷயம், இந்த கான்செப்டை நீங்க தெளிவா கத்துக்கணும். ஓகேங்களா? ஒரு கான்செப்ட் இருந்தாதான் அதை வச்சு அங்க பண்ண முடியும். அதுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி வேணும். ஓகேங்களா? அங்கேயும் இப்ப பண்றாங்கன்னா 100% அவங்க பெர்ஃபெக்டா தான் பண்ணுவாங்கன்றது நான் சொல்ல. ஓகேங்களா? ஆனா அவங்களால ஓரளவு ஒரு பிளானாவது அவங்கள்ட்ட இருக்கும், மார்க்கெட்டை இப்படி பண்ணணும் இப்படி பார்க்கணும்ன்றது. ஓகேங்களா? ஆஸ் அ பிகினரா நீங்க வரப்போ உங்களால ஒரு மார்க்கெட் என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, அந்த இடத்த நம்ம என்ன ரியாக்ட் பண்ணணும், அது ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி போகலான்ற ஒரு சின்ன பேசிக் ஐடியா, ஒரு 10ல இருந்து ஒரு 30% அது ஐடியாவாவது நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? அப்ப அது வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த லேர்னிங் ஸ்டேஜ்ல தான் நீங்க இருக்கணும். ஓகேங்களா? சோ கொஞ்சம் லேர்னிங்ஸ் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி மார்க்கெட் கூட அந்த லைவ் மார்க்கெட்ல உட்காந்து அது என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த இடத்த எப்படி நாம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க ட்ரேட் எடுக்க தேவையில்ல. ஆனா நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த அங்க அப்ளை பண்ணி பாருங்க லைவ்ல. ஓகேங்களா? ஆமா, இது இப்படி போகுது, இந்த இடத்த நம்ம இப்படி எடுத்துக்கலான்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்க பழக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஓவர் த பீரியட் நீங்க அடுத்து லைவ்லயே வரப்பையும் உங்களுக்கே அது ஆக்சுவலா தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த இடத்த லைவ்ல இப்படி இருந்திருக்கு, நாம இந்த இடத்த ட்ரேட் எடுத்துக்கலாம், இந்த இடத்த எஸ்எல் வச்சிருக்கலாம், இங்க டார்கெட் வச்சிருக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? பட் பிகினரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரே விஷயம் லேர்னிங் மட்டும்தான். ஓகேங்களா? ப்ராப்பரான லேர்னிங்கோட நீங்க வரணும். ஓகேங்களா? ஏன்னா லேர்னிங்ஸ் ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னா தான் நெக்ஸ்ட் ஃபர்தரா மூவ் பண்றப்போ ஓரளவு கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஃபுல்லா கத்துக்கணுன்றது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்க யாராலுமே பர்ஃபெக்டா இருந்தாதான் நான் ட்ரேட் எடுப்பேன்லாம் இங்க யாராலுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கவும் முடியாது. பர்ஃபெக்ட்லாம் பாத்தீங்கன்னா அங்க வாய்ப்பே இல்லை. கத்துக்கணும், கத்துக்கிட்டதை வச்சு அடுத்து அடி வாங்கியாவது நம்ம போயிடணும், பர்ஃபெக்ட் ஆகிடணும். ஓகேங்களா? அந்த மாதிரி. ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, ஆக்சுவலா நான் என்ன உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சனோ அதை நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இதை நீங்க ஒரு 2வது 3வது தடவை சொல்றீங்க. எனக்கு நீங்க இதை சொல்லுங்கனாலும் நான் இதை கேட்டிருப்பேன். இந்த லைவ் ட்ரேட் எடுக்கிறது, நிறைய ஸ்பெண்ட் பண்றது, பட் அது நீங்க இந்த தடவை சொல்லிட்டீங்க. பட் அது எனக்கு ஹாப்பி தான். எனக்கு இன்னொரு அப்படின்னா ஓகே சொல்லுங்க, நீங்க சொல்லிடுங்க. எனக்கு என்ன ரெக்வஸ்ட்னா, நீங்க சஜஷன் கொடுக்காம, இப்ப இங்க மேக்சிமம் ஒரு 2-3 பேர் தான் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. மத்த எல்லாமே என்னை மாதிரி இல்ல என்னையோட ஜாஸ்தியான இன்டர்மீடியேட் தான் இருப்பாங்க. அதனால நீங்க எங்களுக்கு இப்போ ஒரு $5,000 இது ஃபண்டட் அக்கௌண்ட் எடுத்தோம்னா அதுல என்ன லாட் போடலாம், எத்தனை பிப்ஸ் இருந்தா இத்தனை லாட் போட்டாதான் கரெக்டா இருக்கும்,
ஆமா. அப்படிங்கிறத எங்களுக்கு நீங்க உங்களோட இஷ்டம், நீங்க உங்களத பொறுத்து பண்ணிக்கோங்க, நீங்க அதெல்லாம் வேணாம் ப்ரோ. ஏன்னா எங்களுக்கு தெரியாம தான் நான் உங்ககிட்ட கேட்க வந்திருக்கோம். அப்போது நீங்க இதை பண்ணுன்னு எங்களுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா, ட்ரேடு கால்ஸ் கொடுக்குற மாதிரி வேண்டாம். ஓகே இந்த ஓகே. செட்டப் வந்தா இவ்வளவு பிப்ஸ் ஸ்டாப் லாஸ் இருந்ததுன்னா நீ இவ்வளவு லாட் தான் நீங்க எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்க அந்த மாதிரி எங்களை ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா அப்பதான் எங்களுக்கு ஒரு ஐடியா லேர்ன் வரும்ன்ற பண்றது மாதிரி கரெக்டா இருக்கும். சொல்றீங்க. அதே மாதிரி ஓகேங்களா? ஒரு ஐடியா வரும். நீங்க ம். எங்களுக்கு இதா சொல்றீங்கல்ல, நீங்க பொறுத்து உங்களோட வசதிக்கு பண்ணிக்கோங்க போகணும்னா எங்களுக்கு தெரியாம தான் கிளாஸ்க்கே வந்திருக்கோம். இல்ல இல்ல, அது வசதிக்கு பொறுத்து கரெக்ட் வேணாம், தான். நீங்க இதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அது எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னா, அது சும்மாலாம் கண்டிப்பா சொல்லல. ஓகேங்களா? ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம மீன் பண்றோம் அப்படின்னா, இப்ப உள்ள வந்திருக்கோன்றப்போ கண்டிப்பா எல்லாருமே ஒரே ஸ்டேஜ்ல இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அது உங்களுக்கும் தெரியும். சில பேர் அந்த 5K அக்கௌண்ட் கூட வாங்க முடியாம ஒரு ரியல் அமௌண்ட்டை போட்டு வச்சிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம அந்த அந்த இடத்த நான் இதை எப்படி ஆயிடும் அப்படின்னா, இப்போ ஒரு 5K அக்கௌண்ட் இருக்கிறவங்க நீங்க இந்த ரிஸ்க் எடுங்க, இந்த லாட் போடுங்கன்ற மாதிரி நான் சொல்லிடலாம். ஓகேங்களா? ஆனா அது ஓவர் த பீரியட் சில பேர் பாக்குறாங்க அப்படின்னா, சில பேர் அந்த 5K அக்கௌண்ட் கூட அஃபோர்ட் பண்ண முடியாம இருக்கும். ஓகேங்களா? கேபிட்டல் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கும்ன்றது சொல்ல முடியாது. ஓகேங்களா? அந்த இடத்த அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஏதோ ஓகே ப்ரோ சொன்னாருன்றதுனால ஒரு லாட் ஏதாவது தெரியாம போட்டா கூட என்ன ஆயிடும் அப்படின்னா, ஓவர் த பீரியட் அவங்களோட கேபிட்டல் மொத்தமா க்ளோஸ் ஆயிடும். ஓகேங்களா? அப்ப இந்த இந்த ஒரு கேள்வியே அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ப்ரோ நீங்க தானே ப்ரோ சொன்னீங்க இந்த இடத்த இவ்வளவு ரிஸ்க் எடுங்கன்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்துடும். ஓகேங்களா? இது ஆக்சுவலா இது ஏன் இந்த மாதிரி நம்ம பண்றோம் அப்படின்னா, நான் ஆக்சுவலா செபி ரிஜிஸ்டர் ட்ரேடர் இல்ல. ஓகேங்களா? இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு செபி ரிஜிஸ்டர் ட்ரேடா இல்லாதப்போ நான் ஒரு விஷயம் ஷேர் பண்றப்போ நான் ஒரு எப்படி சொல்லக்கூடாதுன்னா, ஒரு கட்டளை மாதிரி அந்த இடத்த நான் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? இது நீங்க இந்த இவ்வளவு எடுத்துருங்க, இது எடுத்து நீங்க பண்ணுங்கன்ற மாதிரி நான் அந்த இடத்த அப்படி மீன் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? நான் அந்த மாதிரி போட்டேன் அப்படின்னாலும் நாளைக்கு ஓவர் த பீரியட் என் மேல யாராவது ஒருத்தவங்க கேஸ் போட முடியும். ஓகேங்களா? ஆக்சுவல் விஷயம் இதான். இவர் தான் சொன்னாரு, இவர் தான் எனக்கு, அதனாலதான் நான் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோலயும் ஃபர்ஸ்டே டிஸ்க்ளைமர் போட்டு நான் அது பண்றது. ஓகேங்களா? அந்த ஒரு காரணத்தினால அப்படி பண்ணேன். பட் இப்ப நான் தான் என்னுடைய பர்சனலா தான் நான் ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். சோ அதுல இப்ப இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன், இதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். என்னன்னா ஒரு ட்ரேடு எடுக்கணும்ன்றதுனால ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேடுக்கு ஒரு லாட்லாம் போட்டு இருக்க கூடாது. ஓகேங்களா? ரிஸ்க்கு ஏத்த ரிஸ்க்கு ஏத்த லாட் சைஸ் தான் அங்க போடணும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் மினி லாட்டா இருக்கும், சம்டைம்ஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டா இருக்கும். சோ அதுக்கேத்த டிஃபரன்ஸ் நாம எடுக்கிற ட்ரேடுக்கு ஏத்த மாதிரி தான் வைக்க முடியும். ஓகேங்களா? சோ அதனாலதான் அந்த ஒரு பிக்ஸடா அதை சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதனாலதான் அதையும் நான் அப்படியே மீன் பண்ணேன். மத்தபடி இத்தனை பிப்ஸ் போனோம்னா போச்சுன்னா இந்த லாட் எடுங்க. ஏன்னா எனக்கு என்னன்னா அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த 1% எடுக்கும் அப்படிங்கிற போது எனக்கு என்னோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப பக்கத்துலதான் இருந்தது. அதுக்கு நான் 1% எடுக்கும் போது அது $50 சம்திங் ஏதோ சீக்கிரமா எஸ்எல் ஹிட் ஆயிருது. சோ அப்ப இத்தனை பிப்ஸ் இருந்ததுன்னா இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லாட் எடுங்க. ஒரு 10 பிப்ஸ் இருந்தது அப்படின்னா 0.1 லாட் மட்டும் இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்லிட்டீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்றேன். அது ஆக்சுவலா ஓகே, அப்படி பண்ணலாம். பட் இதுல என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா, இது ஓவராலா ஸ்டார்டிங்கே நம்ம ஒரு ஓவர் த பீரியட் வைக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? நீங்க இதுல என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் உங்களுக்கு வரும், நீங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க வெறும் பிப்பை வச்சு நீங்க ரிஸ்கை கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அது கரெக்டா இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா இது எப்படி எல்லாருமே ஒரு கால்குலேஷன் பண்ணுவாங்கன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? நீங்க எல்லாரும் பாக்குறீங்க, இப்ப நார்மலா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மினிமம் 1:5 வைங்க, இல்ல 1:3 வைங்கன்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஏன் அந்த மாதிரி சொல்றாங்கன்னா, 1% ரிஸ்க் வைங்க, 1% வச்சு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 2 மடங்கோ 3 மடங்கோ அப்படி வைங்க ரிவார்டை அப்படின்றதான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. நாமளும் அந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகேங்களா? ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ரிவார்டை மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்றோம். சோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வெறும் பிப்ஸை மட்டுமே கால்குலேட் பண்ணி நம்ம ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா அது கரெக்டா இருக்காது. ஓகேங்களா? வெறும் பிப்ஸ் வச்சு பாக்குறப்போ சில நேரங்கள்ல உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த ஷோ பண்றேன், இந்த இடத்த இது ஒரு பிப்ஸ் வரும்னு வச்சுப்போம். ஓகேங்களா? சில நேரங்கள்ல நமக்கு ரிஸ்க் ரிவார்டு இவ்வளவு பெருசா இருக்கும். ஒரு ஆர்டர் பிளாக் இங்க இருக்குன்னா இங்க நமக்கு பிப்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அப்ப எண்ட் ஆஃப் த டே நீங்க பிப்ஸை வச்சு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ரிஸ்க் சில இடங்கள்ல அதிகமாகும், சில இடங்கள்ல கம்மியாகும். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணாம ஒரு ஸ்டாண்டர்டா வைக்கணும் அப்படின்னா கூட ஒரு இப்ப மினிமம் நீங்க கேட்கறதுக்கே நான் சொல்றேன், ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் 5K அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்மளால ஒரு மினிமம் ரிஸ்க் வைக்க முடியும். நீங்க ஸ்டாண்டர்டா அந்த ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த ஒரு லாட் நீங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை வேணா நான் ப்ராப்பரா நான் எடுக்கிற ட்ரேட்ஸ்ல இருந்தே உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஏன்னா இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல மட்டும் என்ன ஒரு சின்ன நீங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, அதை நான் ஸ்டார்டிங் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டா நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது கரெக்டா இருக்காது. ஓகேங்களா?
ஏன்னா சில பேருடைய அக்கௌண்ட் சைஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 250K அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு 0.01 போட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களால அந்த அக்கௌண்ட்டை கடைசி வரைக்குமே எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா, பெரிய ரிவார்டு கொடுத்தா மட்டும்தான் அது மூவ் பண்ணவே முடியும். ஏன்னா அதோடைய ப்ராஃபிட் ரேஞ்சே அதிகம். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஒரு குறிப்பிட்டு நான் சொல்லிட்டேன்னா புரியுது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணணும்ன்றதுனாலதான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஓகேங்களா ப்ரோ இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்போ அவர் சொல்ற மாதிரி இப்போ அவர் சொல்றாரு இல்லையா $50 லாஸ் ஆகுது சொல்லிட்டு, ஆமா. அப்ப அவர் லாட் சைஸை கம்மி பண்ணா அந்த $50 லாஸ் ஆகுது, $25 லாஸ் பண்ற மாதிரி அவர் செட்டப் பண்ணா ஒரு 2% கணக்கு பண்ணலாம். அப்ப சீக்கிரமா டார்கெட் ஸ்டாப் லாஸ் அடிக்காதுன்னு அவரோட இதனால. ஆமாமா கரெக்ட் தான். பட் இது வந்து நிறைய விஷயம் நீங்க ஃபேஸ் பண்றது நான் சொல்றேன். என்னன்னா இப்ப நிறைய பேர் இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்ல வந்து நீங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. என்னன்னா ப்ரோ நான் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், ஒரு ப்ராஃபிட் கொடுக்குறான் ப்ரோ, ஆனா அடுத்த ட்ரேட்ல அப்படியே போயிடுது ப்ரோ, ஆனா நான் திருப்பியும் என் கேபிட்டல் வந்து லூஸ் ஆகல ப்ரோ, அதே ஸ்டேஜ்ல நின்றுட்டு இருப்பீங்க. ஓகேங்களா, ஏறவும் மாட்டீங்க இறங்கவும் மாட்டீங்க, இந்த ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே போயிட்டு இருக்கும் அந்த ஃபண்டட் அக்கௌண்ட். ஓகேங்களா, அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்கு, அதை நான் இப்ப சொல்றேன். ஓகேங்களா, ஒண்ணு இல்ல, ஒரு ப்ராஃபிட் வருது அப்படின்னா இப்ப நார்மலா ஒரு 0.50 ரிஸ்க் எடுக்கிறீங்க, இல்ல ஒரு பர்சன்டேஜ் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ரிஸ்க்கை வச்சு ஒரு ரிவார்டு பாக்குறீங்கன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல ஒரு ரிவார்டு உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, அந்த ரிவார்டு அவ்வளவு இருக்கு அப்படின்னா இதுல நீங்க என்ன பண்ணலாம், அது ஒரு இப்படி சொல்லலாம் 1.5 வந்து நீங்க ரிஸ்க் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இல்லைன்னா ஒரு 2% வந்து ரிஸ்கை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய அக்கௌண்ட், நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன, அந்த அக்கௌண்ட்டை சீக்கிரம் கிளியர் பண்ணணும், கிளியர் பண்ணிட்டு மாஸ்டர் அக்கௌண்ட் வாங்கணும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்க சின்னதா இப்ப நான் உங்கள்ட்ட சொன்னல 250K அக்கௌண்ட்டுக்கு 0.01 லாட்டை போட்டு நீங்க எடுத்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்குமே அக்கௌண்ட்டும் ஏறாது, அந்த அமௌண்ட் அப்படியே நின்றுட்டு இருக்கும், நீங்க அதை பாஸே பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா, கண்டிப்பா ஒரு ரிஸ்க் நம்ம எடுத்தாகணும். ஆனா அந்த இடத்த கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னேன். என்ன கால்குலேட்டட் ரிஸ்க் ப்ரோ அப்படின்னா, இந்த இடத்த யோசிங்க, நான் வந்து ஒரு 1% வச்சிருக்கேன், 1% ரிஸ்க் வச்சு நான் ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னு வச்சுப்போம். எனக்கு இப்ப அந்த ப்ராஃபிட்ல இருந்தா நான் என்ன பண்றேன், 2% வந்து ரிஸ்க் வைக்கிறேன். எனக்கு இப்ப அந்த இடத்த நான் 2% ரிஸ்க் வச்சு நான் அந்த இடத்த ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் நான் பாஸ் பண்றேன். ஓகேங்களா, ஒருவேளை அந்த இடத்த லாஸ் ஆயிட்டேன் அப்படின்னா என் அக்கௌண்ட் திருப்பி என்ன ஆயிடும், அதே கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். ஓகேங்களா, நான் திருப்பி என்ன பண்ணுவேன், 1% வச்சு ரிஸ்க் வைப்பேன். ஓகேங்களா, அப்ப இந்த மாதிரி நான் பண்றப்போ ஏதாவது ஒரு டைம்ல கண்டிப்பா ஏதாவது ஒன்று பிக்கப் ஆயிடும். ஓகேங்களா, அப்ப பிக்கப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஈஸியா பாஸ் ஆயிடும், உங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா இருக்கும், எந்த இடத்தையும் நீங்க அடி வாங்க மாட்டீங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ சைக்காலஜியா தெளிவா இருப்பீங்க. ஓகேங்களா, எந்த ஒரு இடத்து தேவையில்லாத என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ணிட்டு ப்ராப்பரான என்ட்ரிஸா பார்த்துட்டு ப்ராப்பரான ரிஸ்க் வச்சுட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் சீக்கிரமா பாஸ் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம் உங்க எல்லாருக்கும் காமனா சொல்றேன், இந்த ஃபண்டட் அக்கௌண்ட் எடுக்கிறத வந்து பெரிய இதுவும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, சிம்பிளா நீங்க யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா எப்படி சொல்லலாம்னா ஈஸியாவே இது பண்ணலாம் ப்ரோ. ஓகேங்களா, லைக் ஒரு 2-3 ஃபண்டட் அக்கௌண்ட்லாம் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, உங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அந்த ஸ்டார்டிங் இருக்கிற அந்த ஒரு அக்கௌண்ட் தான், ஒரு அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் நீங்க அதை ப்ராப்பரா ரூல் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஈஸி ஆயிடும் அடுத்தடுத்தலாம் எதுவும் பண்றது. ஓகேங்களா, ஆக்சுவலா நம்ம குரூப்ல கூட ஒரு மெம்பர் போட்டிருந்தார். ஓகேங்களா, எனக்கே ஆக்சுவலா அமுச்சு விட்டுருந்தார் ப்ரோ, எனக்கு அந்த ஒரு அக்கௌண்ட்டை பாஸ் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ப்ரோ, ஆனா எனக்கு இப்போ மாஸ்டர் அக்கௌண்ட் யூஸ் பண்றது கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா ஓவர் த பீரியட் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அதுல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுனால அது உங்களுக்கு ஈஸி ஆயிடுச்சு. ஓகேங்களா, மற்றபடி அது கஷ்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. ஓகேங்களா, இப்ப பாக்குறீங்க இவ்வளவு பேர் பாஸ் பண்றாங்களே, அவங்க என்ன இதுவா என்ன ராக்கெட் சயின்ஸா படிச்சுட்டு வந்து பாஸ் பண்றாங்க, ஒண்ணுமே இல்ல, சிம்பிள் மெத்தட் யூஸ் பண்றான். அவன் சிம்பிள் மெத்தட் யூஸ் பண்ணி அவ்வளவு பண்ணிருக்கான். ஓகேங்களா, நாம எவ்வளவு பெட்டரான ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம். நீங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு நல்ல செட்டப் இது. ஓகேங்களா, நான் வந்து சும்மா சொல்ல இது வந்து நல்ல செட்டப்னு, நீங்க பழகினீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்போட வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஓகேங்களா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் அது அப்படி இருக்கிற மாதிரி இருக்கலாம், பட் ஓவர் த பீரியட் அது உங்களுக்கு கண்டிப்பா ஃபீல் ஆகும். ஓகேங்களா, இப்போ ப்ரோ என்னோட டவுட் என்னன்னா ப்ரோ, இப்ப நான் கேட்டேன் நம்ம பேசிக் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, இப்ப எனக்கு என்னன்னா நான் எப்படி கேக்குறேன்னா பேசிக்னா இப்போ நான் இது ஃபர்ஸ்ட் சாப்டரா இது ஆரம்பிங்க, செகண்ட் எப்படி ஆரம்பிங்க, தேர்ட் எப்படி, 10th ஃபைனலி இவ்வளவு கிளாஸஸ் இருக்கு, இந்த 25 கிளாஸஸ் நீங்க அட்டன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து தரவாயிருவீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. ஒண்ணுமே தெரியல ப்ரோ, அதனால ரொம்ப கேக்குறேன். நானும் ரொம்ப வருஷமா இருக்கேன், நானும் கேட்டுட்டு இருக்கேன், யாருமே இதை பத்தி சொல்ல மாட்டாங்க ப்ரோ, நீங்க ஏதாவது தெளிவா சொல்வீங்க தான் உங்ககிட்ட கேக்குறேன். ஓகே ஒன்னும் இல்ல, நான் வந்து ஆக்சுவலா இன்னைக்கு நம்மளோட யூடியூப்ல வந்து அந்த பிளே லிஸ்ட் இல்லாம இருந்துச்சு இல்லையா, இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுறேன் அந்த பிளே லிஸ்ட்டை. ஓகேங்களா, அந்த பிளே லிஸ்ட்ல கம்ப்ளீட்டா அந்த பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, பேசிக் கிளாஸஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். ஓகேங்களா, புல் பேக் அப்புறம் இம்பேலன்ஸ் முடிச்சிட்ட பிறகு ஆர்டர் பிளாக்ல இருந்து அடுத்து வந்து ஆர்டர் ஃப்ளோல இருந்து இன்டியூஸ் பண்ணிட்டு இருந்து ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுல இருக்கும். ஓகேங்களா, அதை நீங்க ஒன்னா மாஸ்டர் பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கான ப்ராப்பர் ஐடியா இதுல கண்டிப்பா வரும். ஓகேங்களா, நான் உங்களுக்கு இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுறேன், போய் இன்னைக்கு தெளிவா உட்காந்து பாருங்க. ஓகேங்களா, தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஒரு இதுவா எல்லாத்தையும் பார்க்காதீங்க. ஓகேங்களா, ஒன்னா பாத்துக்கலாம்.
ஒன்னு பாருங்க, அதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பேக் டெஸ்ட் பண்ணி அதுல ஒரு ஐடியா உங்களுக்கு வரட்டும். அதை ப்ராப்பரா மாஸ்டர் பண்ணிட்ட பிறகு அடுத்த டாபிக் வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்னு ஒன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஓவர் தி பீரியட் உங்களுக்கு சிம்பிளா சூப்பரா இருக்கும் அது. ஓகேங்களா? சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க ப்ரோ, பிகினர்ஸ்க்குலாம். நாங்க நிறைய பேர் இருக்கோம் ப்ரோ, ஆனா உள்ள தெரியாம பேசாம இருக்கோம், அவ்வளவுதான். ஓகே ஓகே, கண்டிப்பா நான் பண்றேன். நீங்க அந்த பிளேலிஸ்ட் அப்லோட் பண்ணுங்க. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்ப நீங்க பேசுனதெல்லாம் கரெக்டா ப்ரோ. வாய்ஸ் அதெல்லாம் நான் கேட்டது எல்லாம் புரியுது ப்ரோ. உங்க ஃபீலிங் பண்றது எல்லாமே எனக்கு புரியுது. இப்ப என்ன அப்படின்னு உங்க மேல நான் ஒரு நினைக்க வேணாம். இல்ல இல்ல, நான் வந்து கோச்சுக்காதீங்க. ஒரே நிமிஷம் bro. நீங்க பேசுறது எனக்கு விட்டு விட்டு கேக்குது. ஹலோ, எனக்கு மட்டும் தான் அப்படி கேக்குதா? ஹலோ ப்ரோ, கொஞ்சம் கொஞ்சம் டவர் இருக்க பக்கம் ரொம்ப விட்டு விட்டு கேக்குது. கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? பேசுங்க ப்ரோ. ஹலோ. ஹலோ. பேசுங்க ப்ரோ. இப்ப நீங்க வாய்ஸ் நோட்ல பண்ணீங்கன்னா இது இவ்வளவு பேர் நம்ம கம்யூனிட்டி வந்து பண்ணி வச்சிருக்கோம், ஃபில் பண்ணி வச்சிருந்து யாருமே வந்து செக்யூரிட்டி கொடுக்கறது இல்லை, இல்லை எதுவும் பண்றது இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்க பொண்ணு வாய்ஸ் நோட் எல்லாம் அனுப்பியிருந்தீங்கல்ல ப்ரோ? ஆமா. அதெல்லாம் கேட்கும்போது ஓகே ப்ரோ. இப்ப என்ன அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு சில சமயம் வந்து நாங்க வந்து ஏதோ ஒரு டவுட்டோ ஏதோ ஒரு இதுனா வந்து உங்க சைடு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை எங்களுக்கு. என்ன அப்படின்னா நானே கிட்ட ஒரு 3-4 டைம் வந்து அதுக்கு பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு வந்து ஒரு டவுட்ல வந்து என்ன இது பண்ணா அது வந்து அந்த இது வந்து மார்க்கெட்டை நான் வந்து கரண்ட் மார்க்கெட்ல வந்து ஏதோ ஒன்று ட்ரேடோ ஏதோ பார்த்து செட்டப் பார்த்துட்டு இருப்பேன். செட்டப் பார்த்துட்டு சரி இது அடுத்த டைம் என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணும்போது